ஷேய் ஐயா, நந்தி பேசுகிறேன். விஷ்ணு ஐயா, நீங்கள் மலையில் உட்காந்தீங்க. இவன் மானிட பிறகு மலையை பூரா உடைக்கானா? பார்த்தீங்களா எப்படி உடைக்கான்? எப்படி லோடாக ஏற்றிட்டு போகிறானா? அப்போ எதை நுப்பாட்டுவார், எதில் அள்ளிட்டு போகிறான் அதை பூராமே முடிச்சிருவார். எல்லா முப்படை இராணுவம் பூரா ஒரு வண்டி ரோட்டு காட்டில் போகாது. 4 வீலர் 2 வீலர் அனைத்தும் தூக்கிடுவார். தப்பு செய்கிறதுக்கு நான் கொடுக்கல பூமி அப்படின்ட்டாரா? கணக்கு வந்துச்சா? இப்போ மலையை உடைக்கிறவன் பூரா லாரி, 100 லாரி 500 லாரி. எப்படி கன்னியாகுமரி டு சென்னைக்குள்ளே அவ்வளோ ஒரு விளையாடுதான். பார்த்தீங்களா ஐயா? மலையில் திருப்பதியில் போய் 2ஆம் நம்பர் பார்க்குறவனுக்கு தலையில் ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, சவுளி ஆவரம் பார்க்குறவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, பூரா வரதம் பூரா உண்டியலில் போய் ஐயா அந்த பேப்பர் செத்த பேப்பர் கெட்டாக போட்டானா உண்டியலில்? எப்படி நகைகள் போட்டானா? எப்படி ஒரு உழைப்பு இல்லாமல் 2ஆம் நம்பரை பார்த்து திருப்பதியில் கொண்டு வந்து போட்டான். இப்போ அந்த பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அந்த பாவத்தை அவனே அனுபவிக்கிறதுக்கு கடவுள் தான் முடியும், கடவுளால் தான் முடியும். இப்போ முனியப்பன் நவநாத்து இவங்க பூரா கிளம்பிட்டாங்க. இனிமே 9 பேர் கொன்னே இறக்கி போயிட்டே இருப்பாங்க. முனியப்பன் லேசா எலே தம்பி அப்படியும் பாப்பல அப்படியே தான் சொல்லுவார். அவனை அப்படியே மீச்சு விட்றா போட்டோம். 9 பேர் போனால் என்ன நடக்கும்? டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி கொன்னே ஓடும் முனியப்பன். ஏன்னா வேலை பயங்கரமாக பார்ப்பாப்புல. ஐயா கொடுத்துட்டாருன்னா அந்த வேலையை நிறைவேற்றுவாப்புல. எல்லாத்தையுமே சோதித்து பார்ப்பார். எங்கே நந்தியை சோதித்து பார்ப்பார், விஷ்ணு ஐயாவை சோதித்து பார்ப்பார், பிரம்மாவையும் சோதித்து பார்ப்பார். புரியுதா? அவர் எல்லாத்தையும் சோதித்து பார்க்கக்கூடியவர் கடவுள் ஒன்று தான். அதுதான் நீதிமன்ற கோர்ட்டுக்கு கணக்கை முடிச்சிட்டார், பூட்டிட்டார். இப்போ ஏற்கனவே நீதிமன்றத்தில் சிக்கல் பயங்கரமாக வரும். சீக்கிரமாக சரணடைங்கப்பா ஐயா காலடியில், சீக்கிரமாக ஆன்லைனில் வந்துடுவார். கவலைப்படாதீங்க, ஆன்லைனில் வந்துக்கிட்டே இருப்பார். கவலைப்படாதீங்க. முக்கால் சத்தியம்.